ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கால் பாயா செஞ்சுக்கலாம். இதில் வந்து தண்ணி முழுகிற அளவுக்கு விட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி சேர்த்து வேக வைக்கணும். சால்ட் முதல்ல சேர்க்கக்கூடாது, அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இன்னொரு தடவை வேக வைக்கணும். அதில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து வேக வைக்கணும். இது வந்து மொச்சக்கொட்டை 8 hours பேக் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து தோல் நீக்கிட்டு இது தனியாக வேக வச்சு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம், தக்காளிலாம் ஆட் பண்ணி இதோடு சேர்த்து கிரேவி. இப்போ தான் நாம் வந்து சால்ட்டு சேர்த்துக்கணும். அப்புறம் மிளகாய் பொடி, தனியா பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துக்கணும். மொச்சக்கொட்டையும் எல்லாம் சேர்த்துட்டு தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது வந்து மொச்சக்கொட்டை வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே குழம்பு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா விட்டுருங்க. சில பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. பிடிச்சிருந்தா பாருங்கள். மிச்சம் ஆயில் விட்டு சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு தான் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்